அனைவருக்கும் வணக்கம். சட்டத்தால் சாதிப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம மாநாடு டிவியில் தொடர்ந்து நம்ம அதுக்கு என்னென்ன நம்ம ஆர்டிஐயில் போட்டிருக்கிறோம். அவங்க அதுக்கு என்ன கொடுக்க மாட்டேன்னு என்னென்னலாம் கொடுக்குறாங்க. ஏன்னா தகவல் கொடுக்காம இருக்கக்கூடாதான், அதனால கொடுக்குறாங்க. அந்த தகவல் எனக்கு மட்டும் தான் அப்படி வருதுன்னா அப்படிலாம் இல்லை, பல பேருக்கு அப்படி வந்திருக்குங்கிறதுனால தான் இப்போ எனக்கு வந்த தகவல் படி நிறைய பேர் இப்படிலாம் சொல்கிறாங்களே, சரி நம்ம போட்டு விளையாண்டு தான் பார்ப்போமே, இவங்க என்ன செய்யறாங்க. சட்டத்தை எல்லாரும் மதிக்கணும், அதுக்கு தான் சட்டம். வேலை வெட்டி இல்லாம யாரும் இங்க சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இங்க யாரும் கொடுக்கல. ஆனா இந்த நாட்டுல எந்த இடத்துலயுமே ஊழல் இருக்கக்கூடாது, லஞ்சம் இருக்கக்கூடாது, எல்லாம் வெளிப்படை தன்மையோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சட்டத்தை வகுத்து அது திட்டம் போட்டு இவர்கள்ட்ட கொடுத்தா சில அலுவலர்கள் இருக்காங்கல்ல, எப்பா அதெல்லாம் முடியாதுப்பா, நாங்களாம் தரமாட்டோம், எனக்கு என்னோட அது கேட்டாலும் தருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பலதை சொல்லியிருக்கிறாங்க. பல திட்டங்கள் போட்டு என்ன செய்யறாங்க, 2005 இந்த சட்டத்தை ஒரு முழு வடிவத்தை கொண்டாந்துடுறாங்க. அதான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை 2005 கொண்டாந்தோன்னே என்ன செய்யறாங்க, ஒரு 120 நாளுக்குள்ள நீங்க இணையத்துல இந்த சட்டத்தோட அந்த சரத்துக்களை முழுவதும் ஏத்திருங்க. பொதுமக்களுக்கு அலுவலர்கள் யார் யார் இருக்காங்க, இந்த அலுவலகத்துல அவங்களோட பேர் என்ன, அவங்க எப்போ பதவியில சேர்ந்தாங்க, அவங்களோட வருவாய் என்ன, அவங்களோட சொத்து என்ன, ஒவ்வொரு ஆண்டும் அவங்க சொத்தை நீங்க புதுப்பிக்கணும், இப்பெல்லாம் சொல்லி ஒரு வழிகாட்டுதல் கொடுத்து சட்டத்தை ஒரு அரசு மதிச்சு விட்டா, அரசுகிட்ட அரசு ஊழியரா இருக்கிறவங்க மக்களுக்கு பணியாற்றுன்னு சொல்ற சில அலுவலர்கள் அலும்பு பிடிச்சுக்கிட்டு அதெல்லாம் நேரங்களெல்லாம் தர முடியாதுங்க. ஏன்னா இப்போ 6:1 நம்ம தகவல் கேட்டோம்னு வச்சுங்க, இவங்க இந்த தகவல் அப்படியே அப்படி திசை திருப்புற அளவுக்கு இவங்க கொடுத்தாங்கன்னா எல்லாரும் என்ன செஞ்சுறாங்க, வாங்கிட்டு 19 போட்டுட்டு என்னங்க இதாங்க தகவல் கொடுத்துறாங்க, என்ன செய்யறேன்னு தெரியலங்க அப்படின்னு போயிடுறாங்கல்ல. அதனால இவங்களுக்கு என்ன ஆகி போயிடுது, இவ்வளவுதான் மரியாதை. ஏன்னா அந்த வேலையை இதுக்கு தகுதி இல்லைன்னு வச்சுங்க, நீ செய்யக்கூடாது அந்த வேலையை. இது தண்ட சம்பளம் உட்காந்து சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு உண்டானது. இதனாலதான் பல இடங்கள்ல பல அலுவலகங்கள்ல அவ்வளவு கோப்புகள் நிக்குது, வேலைகள் எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது. பாலம் குவாலிட்டி கண்ட்ரோல் பார்த்துட்டேன்றாங்க, பாலம் புதக்குன்னு உள்ள போயிடுது. திருப்பி இந்த இடத்துல எல்லாமே சிறப்பா செஞ்சுட்டோங்க, இத்தனை 1000 கோடி நான் ஒதுக்கி இருக்கிறேங்க, இத்தனை 100 கோடி ஒதுக்கி இருக்கிறேங்கிறாங்க. ஆனா எல்லாத்தையும் இன்னைக்கு நான் உடச்சு சொல்றேன்னு எல்லா இடத்துக்குமே ஐயா மு.க. ஸ்டாலினும் ஐயா இங்க உதயநிதி ஸ்டாலினும் எல்லா இடத்துக்கும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனா அவர்கள்ட்ட இருந்தா அவர்களுக்காக எங்களுக்காக பணியாற்றுறதுக்கு அவங்களுக்கு பணியாற்றுறதுக்கு நீங்க, அப்ப நம்ம எல்லாருக்காகவும் இருக்கக்கூடிய நீங்க என்ன செய்றீங்க, அது தகவல் நான் தர மாட்டேன், எதுக்கு உங்கள்கிட்ட தகவல் கேட்க போறோம், நீ அதிகமா லஞ்சம் வாங்கியிருக்க, ஊழல் செய்திருக்கிற, அதனால சொத்து நீ வாங்கின வருமானம் இவ்வளவு, அதுல அதோட சொத்துக்கள் இவ்வளவு இருக்குன்னா நீ வாங்கினதே இவ்வளவு பெருசான்னு வச்சு, ஒரு கிலோ அரிசி, 1 கிலோ அரிசிக்கு நான் 100 பேருக்கு நான் சாப்பாடு போற அளவுக்கு நான் அதுல வடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அண்ட புழுகு, ஆகாச புழுகு, அந்த அளவு நீங்க புழுவி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போதான் என்ன தோணுது, சரி சார் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு, இவர் பார்த்த பணிகள்லாம் இந்த அளவு இருக்குது, அப்ப இவர்கிட்ட எந்த அளவு ஒரு உண்மையும் நேர்மையுமாக இருக்கிறார் என்பதை பார்த்து ஆர்டிஐ சட்டம் 4(3)(4) சொல்கிறது அல்லவா, அவர்களை பத்தி நீ போய் வெளியில சொல்லுப்பா, அவர்கள் வேலை செய்யறத பத்தி வெளியில சொல்லுப்பா, அந்த இடம் மிகவும் ஒரு ஒளிவு மறைவே இல்லாம லஞ்ச லாவணியம் இல்லாம இருக்குங்கிறத வெளியில சொல்லுப்பான்னு சொல்லுதுல்ல. அதுக்காக தாங்க மனு போடுறது. எவனுக்கு இங்க வேலை வெட்டி இல்லாம நேரம் போகாமலாம் மனு எல்லாம் போடுறது கிடையாது. நீங்க மனு போடுற அளவுக்கு வச்சுக்கிட்டதே குற்றம். நீங்க அதை இணையத்துல ஏற்றி இருந்தீங்கன்னு வச்சுங்க, யாரும் மனு போட மாட்டாங்க. அதுல பார்த்து அவன் போயிடுவான், யார்கிட்ட போய் என்ன கேட்கணும்னு அவனுக்கு தெரியும், அவன் பொதுமக்கள் அண்ணன் தம்பி அவன் போயிடுவான். அதை விட்டுட்டு நீங்க செய்யறதெல்லாம் தவறாவே செய்யுது. அதுக்கு ஒரு கூட்டு வேற, இதுக்கு ஒரு சங்கம் சேர்த்துக்கிற வேண்டியது, ஒரு 4 பேர் சேர்த்துக்க வேண்டியது, சேர்த்துக்கிட்டு தகவல் அலுவலகமாக நான் தான் இருக்கிறேன். முதல்ல தகவல்னா என்னன்னு தெரியல, 2Fனா என்னன்னு தெரியல, இது தனி நபர் தகவல்னா என்னன்னு தெரியல, 3ஆம் நபர் தகவல்னா என்னன்னு தெரியல, 81Jனா என்னன்னு தெரியல. அப்ப நீங்க என்ன தகவல் அலுவலகம், நீங்க ஒரு 5 நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், முக்கால்வாசி பேர் பார்த்துருப்பீங்க இதை பாக்குறவங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்துச்சுங்க. அந்த வழக்குல IAS அதிகாரிகள்ல 5 பேர் போய் ஆஜரானாங்க. அந்த IAS அதிகாரிகள் அந்த கடமை மீறினாங்கன்னு அந்த இதுல பேசிக்கிட்டு வந்தப்ப அந்த நீதியரசர் சொல்றாரு, நான் படிச்சு பார்க்காம நான் கையெழுத்து போட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, சொல்லியிருக்கிறாங்க யாரோ, நீங்க சொன்னீங்கன்னா அந்த பதவிக்கு நீங்க அன்ஃபிட்னு அர்த்தங்கிறாரு. அதுதான் நானும் சொல்றேன், நீங்க இந்த பதவிக்கு அன்ஃபிட். அந்த அன்ஃபிட்டா இருக்க ஆட்கள்லாம் ஒன்னா கூட்டம் சேர்ந்துக்கிட்டு
பணம் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. மனுஷன் மதிக்கிறது இல்லை, சட்டத்தை மதிக்கிறது கிடையாது, சம்பளத்தை வாங்குறோம்னா அதுக்கு வேலை பார்க்கறது கிடையாது. ஏதோ நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம், எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. மீன் வியாபாரம் பண்ணுறது கூட ஸ்ட்ரெஸ் தான் இருக்குது. இங்கேருந்து போய் ஒரு காய்கறி கடை வச்சிருக்கானா, ஒரு கிலோ வந்து தக்காளி வாங்கி வச்சிருக்கான்னு வச்சுக்கலாம், மறுநாள் அது விற்காம கெட்டு போச்சுன்னா என்ன செய்யணும்னு சொல்லி அவனுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த மன அழுத்தம் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது. ஆனா என்னமோ இவங்களுக்கு தான் இருக்கிற மாதிரியும் மிச்சம் எல்லாருக்கும் வந்து அப்படியே இதாக போயிட்டு இருக்கிற மாதிரியும், உங்களாச்சும் பிறந்தா மாசம் பிறந்துச்சுன்னு சம்பளம் உண்டு, பல பேருக்கு வந்து கிடையாது. எனக்கெல்லாம் வந்து மாச சம்பளம் உண்டா? இருந்தாலும் நாங்கள்லாம் இந்த மண் காக்க மானம் காக்க நாங்கள் இறங்குறோம். நீங்க ஒழுங்கான வேலை செஞ்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நான் பேசுற இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற திட்டத்துல ஒரே நாள்ல சென்னையில மட்டும் 2000 மனு வந்திருக்குது. நீங்க ஒழுங்கா வேலை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி ஒரே நாள்ல 2000 மனு வந்திருக்கும்? அப்ப அந்த அளவுக்கு நீங்க வந்து வேலை பார்க்கலன்னு தானங்க அர்த்தம். இன்னைக்கு அதுலயும் வந்து ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுக்குது, இன்னைக்கு 1 மணி நேரத்துல வேலையை முடித்து கொடுத்து விட்டார்கள். அப்புறம் ஏன் பல இடத்துல வந்து மனு வந்து அப்படியே ரொம்ப நாளா நிக்குது? பல விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம், நிறைய பேச வேண்டியது இருக்குது. இன்னைக்கு அதுக்கு முன்னாடி நம்ம தஞ்சாவூர் மாநகராட்சியில் வந்து ஒரு கிளிப்பு இப்படி காட்டுவாங்கல்ல, அப்படி குழந்தை கிளிப்பு காட்டுறாங்கல்ல, அது போல ஒரு காட்டியிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொன்னையும் சொல்றேன், நியாயமானவர்கள்ட்ட எந்தவித அந்த தகவல் கேட்டோம்னாலும், தகவல் தான் சொல்லணும், இல்லை கேள்வி பதிலாம் வரக்கூடாது, தகவல் கேட்டோம்னாலும் அந்த தகவலை தந்துடணும்ல, தந்துருவாங்க தானே. இப்போ என்கிட்ட கேட்குறீங்க நான் தருவேன் தானே. இப்போ பார்த்துட்டு இருக்க உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் தருவீங்க தானே. ஆனால் தரத்துக்கு வந்து மறுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சட்டம் தெரிந்தும் தெரியாத போல இருக்கிறாங்க, அல்ல வந்து தெரியவே மாட்டேங்குது, எது சட்டம்ங்கிறது தெரியல. இவங்களுக்கு தெரிகிறது முழுவதுமே சொன்னோம்னா ரொம்ப போயிடும்னு பார்க்குறேன். அதனால வந்து அது அப்படியே கடந்து போகுமே. இப்போ என்னன்னா, ஒரு இங்க விதிமீறல் கட்டடங்கள் இருக்குங்க. விதிமீறல் கட்டடங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, விதிமீறல் கட்டடங்கள் யாரும் வந்து அனுமதிக்க கூடாது. அது எல்லாத்தையும் முழுவதுமே ஆய்வு செய்துட்டு மொத்தம் என்கிட்ட வந்து 3 ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கையில் இருக்குது. இப்போதைக்கு 3 ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த 3லயுமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுல நீங்க ஆய்வு செய்து விட்டு அதுக்கப்புறம் இது தகுதியானது தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அனுமதி கொடுக்கணும். இது அப்படி தூக்கி ஓரமா வச்சிருக்கேன். அது இல்லாம நீங்க வந்து இது வந்து விதிமீறல் கட்டடம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்காம இருந்தீங்கன்னா அது ஒரு குற்றம். இதனால நீங்க வந்து உடனடியா அந்த கட்டடத்தை அகற்றணும், அது மேல வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்புன்னு சொல்லுது. இன்னொரு தீர்ப்புல நீதிமன்றம் உத்தரவிட்டும், இப்ப இது வந்து விதிமீறல் கட்டடம் அப்படின்னு தெரிஞ்சு நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு வந்து அந்த வழக்குல வந்து தீர்ப்பு வந்து இந்த கட்டடத்தை வந்து நீங்க வந்து இடிக்கணும், டிமாலிசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் அது நீங்க செய்யாம இருக்கிறாருன்னு வச்சுங்க. அந்த அலுவலர், எந்த அலுவலர்னா தஞ்சாவூர்ல வந்து டிபிஓ முரளி, எஸ் முரளி, அந்த அலுவலர் வந்து செய்யாம இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நான் அப்படியே வரிசையா எடுத்து காட்டுவேன், எத்தனை நாளுக்குள்ள செய்ய வேண்டியது இருக்குது, ஏன் செய்யாம இருந்தீங்க, இப்படி வரிசையா எடுத்து காட்டுவேன். செய்யாம இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்லுங்க என்ன காரணமா இருக்கும்? அப்ப ஏதோ காரணம் இருக்குல்ல, என்ன காரணமா இருக்குங்கிறத கூடிய சீக்கிரம் வெளியில வரும். அதுக்கான வேலைக்காக தான் அவரோட சொத்துக்கள் நம்ம வந்து கேட்டோம். அது வந்து நம்ம கேட்டோங்கிறது வந்து 3ஆம் நபர் தகவலெல்லாம் வராது. எப்படி வரும்னா, பிரிவு 4 ஆர்டிஐ பிரிவு 2005 ஆக்ட் பிரிவு 4ல 17 உள்பிரிவுகள் இருக்கும். அந்த 17 உட்பிரிவுகள்ல உங்களோட சம்பளமும் வரும், உங்களோட சொத்துக்கள் நீங்க காட்டணும், மூவபிள் இம்மூவபிள் அசையும் அசையா சொத்துக்களை நீங்க எங்க வாங்குறீங்க, எவ்வளவு வாங்கிருக்கீங்க நீங்க காட்டணும், அப்படிலாம் வருது. ஒண்ணுமே தெரியாதுங்க தஞ்சாவூர் மாநகராட்சியில. இப்ப தெரியுது, நான் வந்து அப்படி பகிரமா சொல்றேன். ஏன்னா நேற்று வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பி இருக்கிறேன், லீகல் நோட்டீஸ். எதுக்குன்னா, ஏற்கனவே ஒருத்தர் வந்து அந்த அவர் பேர் என்ன, அவர் மோகனுங்கிற ஒரு பொறியாளர் நமக்கு வந்து அந்த தகவல் கேட்டதுக்கு அவர் தகவலுங்கிற பேர்ல வந்து அப்படி 2G என்னன்னே தெரியாம அப்படி உருட்டினார், பெரிய உருட்டை அனுப்பியிருந்தாரு. சரி அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று அனுப்பிட்டோம். அது கூட எப்படி அனுப்பியிருக்கிறோம்னு பார்த்தா, நேற்று வந்து காட்டுன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க, இதுதான் நம்ம அனுப்பியிருக்கிறோம். நீங்களே வந்து பார்த்துட்டு நீங்க இருக்கீங்கல்ல, நீங்களே வந்து சாதாரணமா அனுப்பலாம். அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதுல வந்து கொஞ்சம் சட்டம் தெரிஞ்சிருக்கணும். சட்டம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும்னா முக்கியமானதுனாச்சும் நம்ம வந்து கேட்டு எடுத்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து புத்தகங்கள்லாம் நிறையவே இருக்கு. இப்போ வந்து ஒரு கடமை மீறிய அதிகாரி அது போலலாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் வந்து என்ன செய்யலாம், அது வந்து என்ன குற்றத்துல வருது அப்படின்னு சொல்லி புத்தகங்கள் பிஎன்எஸ், இப்போ வந்து பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. முன்னாடி வந்து ஐபிசின்னு இருந்துச்சுல, அது வந்து இப்போ வந்து 2023 மாற்றமாகி வந்திருக்குது. இப்போ பிஎன்எஸ்ல பார்த்தீங்கன்னா 358 பிரிவு இருக்கு உள்ள. அந்த 358 பிரிவு நீங்க படிச்சுட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்துடலாம். அடுத்தது பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு.
அதுக்கப்புறம் பிஎஸ்ஏ சாட்சி சட்டம், முன்னாடி வந்து எவிடன்ஸ் ஆக்ட்னு இருந்துச்சுல்ல அது. இப்போ இவங்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இந்த ஒரு பேப்பர் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து எவிடன்ஸ் தான். அப்போ நீதிமன்றத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே யார் ஒரு வழக்கறிஞர் தான் கொண்டு போய் வச்சாதான் நமக்கு வந்து நீதி கிடைக்கும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் நீதிமன்றத்தில் வாதாடுறதுக்கு உங்களுக்கு அனைத்து உரிமைகளும் இந்திய அரசு கொடுத்துருக்குது. இந்த நாட்டின் குடிமகனாக நீங்கள் இருக்கீங்க. அப்போ நீதிமன்றத்தில் நீங்களே போய் வாதிடலாம். நான் தான் வாதிட போகிறேன். இப்போ வந்து அவர் மேலே நம்ம வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம். 15 நாளில் வந்து அவர் வந்து நமக்கு என்ன அதுக்கு என்ன ஒரு மறுமொழி கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா ரொம்ப செலவே ஆகாது. நான் சொல்கிறேன், இது அடுத்தடுத்த வீடியோவில் எவ்வளோ செலவாகுங்கிறது நான் சொல்கிறேன். ரொம்ப செலவே ஆகாது, சொல்லப்போனால் செலவே ஆகாது, அந்த அளவு தான். ஏன்னா நம்ம தானே போக போகிறோம். அதனால நம்ம அங்கே போயிட்டு வர செலவு ரொம்ப சொற்ப தொகை. இன்னைக்கு இந்தியாவில் பேருந்து கட்டணம் கூட பல மடங்கு உயர்ந்துடுச்சு. ஆனால் நீதிமன்ற கட்டணங்கள் இன்னும் அந்த கட்டணங்கள் வந்து குறைவாக தான் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து பெருமை இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கலாம். அப்போ நமக்கு என்ன தெரியணும்னு பார்த்தீங்கன்னா, நான் பல தடவை சொல்கிறது தான், உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு என்ன, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு என்ன, அடிப்படை சட்டம், அது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அது நீங்கள் வந்து இதுக்காக தான் நம்ம போய் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் சட்டம் தான் வந்து நம்மளை வந்து நகர்த்தி சென்றுகிட்டு இருக்குது. அந்த சட்டத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா யாரும் நம்மளை வந்து என்ன சொல்றது, ஒரு அடக்கி ஆள முடியாது. அப்போ அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அந்த சட்டத்தை வந்து நம்ம வந்து மதிச்சிருக்கணும். இப்போ பாருங்க, இப்போ எங்க ஆட்கள் வந்து எப்படி நம்ம கேட்டிருக்கோம், எதுக்கு நம்ம எப்படி வந்து அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இது வந்து டிபிஓ முரளியை பத்தியான ஒரு இது கேட்டிருந்தோம். ஏன்னா இங்கே நீதிமன்றங்கள்ல இருந்து இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம், தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் கூட சீனை காட்டினாங்க. இப்போ இடிக்க போறோம், அது செய்ய போறோம், இது செய்ய போறோம்லாம் காட்டினாங்க, நிறைய காட்டினாங்க, நம்மளும் பார்த்தோம். ஆனா பல கட்டடங்கள் இடிக்கப்படலை. இவங்களே அதுக்கு அவகாசம் கொடுத்தாங்க. அவகாசம் கொடுத்து இடிக்காதனால என்ன ஆகி போயிடுச்சு, இன்ன வரைக்கும் விதிமீறல் கட்டடங்கள் அப்படிதான் இருக்குது. அது போல விதிமீறல் கட்டடங்களை நீங்க வந்து அதை வந்து சரிப்படுத்தணும், முறைப்படுத்தணும் அப்படின்னா கூட அவங்க வந்து அதிகப்படியான கால அவகாசம் எவ்வளவு நாள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 90 days தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்க அதிகப்படியா நீங்க வந்து எடுத்தீங்கன்னா அப்ப இது வந்து என்னன்னா சுப்ரீம் கோர்ட் ஆகுது. அப்ப அந்த சுப்ரீம் கோர்ட்ல 90 days தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கூட நான் வந்து மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த நாட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கணும்ன்ற அதுக்கு உண்டான ஒரு தார்மீக அந்த உரிமையும் அந்த கடமையை நீங்க வந்து இழந்துடுறீங்க. நீங்க அப்ப வேலை பார்க்கறது உண்டான அந்த கடமையும் அந்த ஒரு பொறுப்பும் அந்த ஒரு நேர்மையும் உங்கள்கிட்ட இல்லை. அடுத்தது இது போல வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு சொன்ன அந்த உத்தரவை மதிச்சு நீங்க செய்யல அப்படின்னா இன்னொரு தீர்ப்புல சொல்லியிருக்காங்க, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கூட நீங்க வந்து அவர் மேல தொடரலாம்னு. தொடருவோம். பெண்ணப்ப வேற யாராவது தொடரணுமா? என் பத்திரிகைக்காரன செய்தி மட்டும் தான் பண்ணணுமா? கேஸ் போடக்கூடாதா, வழக்கு போடக்கூடாதா, நியூஸ் மட்டும் தான் போடணுமா? ஏன் நம்ம கேஸும் போடுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் அரசியல் மாநாடு இருக்கு. மாநாடு நியூஸ் மீடியா இதுல இருக்குது, மாநாடு செய்தி குழுமம் இருக்கு. அவங்களுக்கு கேட்டதுக்கு இதை பாருங்க, எதுவும் தெரியும்னு நினைக்கிறேன், இப்படி கொடுத்துருக்காங்க சார். இது வந்து என்னன்னா தகவலா அந்த பேரு. இதுக்கு ஒரு தகவல் அலுவலர், இந்த இடத்துல தேதி கிடையாது, ஒண்ணு கிடையாது. இதெல்லாம் வந்து இது ஒரு ஆவணம். இந்த ஆவணத்தை வந்து முறைகேடாக நீங்க வந்து ஒரு கேடு விளைவிக்கும் அளவுக்கு வந்து நீங்க வந்து ஒரு இதை செய்திருக்கீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்து பாருங்க. BNS 201 சட்டப்பிரிவுல எவ்வளவு நாள் தண்டனை? ஒரு பொய்யானது நீங்க ஒண்ணு கொடுத்துருக்கீங்க, ஒரு கேடு விளைவிக்க அளவுக்கு வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா சரி. அரசு ஊழியர் தன்னோட கடமையை வந்து மறுக்கிறாங்க, மீறாங்க அப்படின்னா BNS 199 என்ன சொல்றதுன்னு பாருங்களேன், 199 என்ன சொல்றதுன்னு பாருங்களேன். அப்ப இவங்க மேல துறை ரீதியாக நம்ம வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கேட்டோம்னா ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இங்க இருந்து அங்க இருந்து இங்க மாத்துவாங்க. அப்ப என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, இனிமே வந்து டெர்மினேட் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம அடுத்த கட்டமா நம்ம போகணும். அதே போல பல அலுவலர்கள் யார் யாரெல்லாம் வந்து சொத்துக்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம வந்து சர்வ சாதாரணமா தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட சொத்து வந்து நீங்க கேட்ட வேண்டியதானே, உங்களோட வருமானம் எவ்வளோ, நீங்க வந்து இன்னைக்கு வச்சிருக்க சொத்து எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா தரணும். இதுக்கு பின்னாடி நான் வைக்கிறேன், தரணும். அரசு ஊழியர்களின் சொத்துக்கள் வந்து தனிப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறது? சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு கட்டுப்பட்டவங்க தான் நீங்க, நானும், எல்லா அலுவலகமும். இதை நான் பல தடவை சொல்லிட்டேன், அது தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 141 சொல்லுது, எந்த அலுவலகங்கள் இருந்தாலும் எந்த நீதிமன்றங்களாக இருந்தாலும் இங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டதான் சொல்லுது. ஏங்க நீங்களாம் கட்டுப்பட்டவங்களா இல்லையா? கட்டுப்பட்டவங்க தானே, கட்டுப்பட்டவங்க மட்டும் தான் நீங்க இருக்க முடியும். அதெல்லாம் எடுத்து சொல்றதுக்காக தான் மாநாடு இருக்குது. இவங்க இப்பெல்லாம் வந்து தகவல்லாம் கொடுப்பாங்க. அதுக்காக நீங்க வந்து பயந்துகிட்டோ இல்லை வந்து மனம் தளர்ந்தோ நம்ம தகவல்லாம் கேட்டவங்க ஒன்றும் தரலைங்க அப்படிலாம் சொல்லி போயிடக்கூடாது.
சட்டங்கள் நமக்கு வந்து மிகவும் துணையாக இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு அந்த காகிதத்தை எடுத்து அதே ஒரு ஆயுதமா நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்ன நம்ம கையில இருக்குதோ அதை எடுத்து நம்ம பயன்படுத்த நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம வந்து இந்த மண்ணில் எந்த மண்ணையும் சரி நம்ம வந்து வாழவே முடியாது. ஏன்னா இங்க வந்து ரொம்ப சூழ்ச்சிகள் நிறைந்த உலகம் இது. அப்போ இந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து வாழ்தலை வந்து ஒரு கலையா எடுத்து நம்ம வந்து வாழ கத்துக்கணும். இவங்க வந்து சட்டத்தை வச்சுக்கிட்டு அதை வந்து செயல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், சட்டத்தால் யுத்தம் செய்து சட்டத்தால் சாதிக்கணும். அதுக்காக தான் இது நான் பேசுறேன். பார்க்குறவங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தால் கீழே கமெண்ட்ல போடுங்க. இடையில வாங்க உட்காந்து பேசுவோம். யாராவது ஒன்று வந்து சொல்லுங்க, எப்படி இதை வந்து செய்யலாம்னு வந்து கேளுங்க, செய்வோம். இப்போ வர மாதத்துக்கு அப்புறம் வந்து நம்ம இங்கே எல்லாரையுமே இப்போலாம் ஒரு மனு போட்டால் வந்து கஷ்டமா இருக்குன்றாங்கல்ல, எல்லாரையுமே வந்து மனு போடுறதுக்கு நம்ம வந்து தயார்படுத்திடுவோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஒரு ஒரு குழுவாக சேர்ந்துக்கிட்டு நம்ம வந்து செய்வோம். அப்போதான் வந்து அவங்களுக்கு சரியா இருக்கும். மக்களுக்காக தான் வந்து அரசு, மக்களுக்காக தான் சட்டம், மக்களுக்காக தான் இந்த மக்கள் ஊழியர்கள். இதை வந்து அவங்களுக்கு புரிய வைப்போம். எல்லா இடங்கள்லையும் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம். நன்றி, வணக்கம்.